Hi folks, நான் உங்க டாக்டர் சுரேஷ் சேத்ராமன் கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான விஷயம் தான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். நான் பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு கப்பல்ல நாட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு கப்பலோட கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன் நான் கூட இன்ஜினியரிங் படிக்கும்போது நான்லாம் மெரைன் இன்ஜினியரிங் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை போக முடியல. ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு தடவை நீங்க கப்பல் ஏறி இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 25 லட்சத்துல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பேக்கேஜ். அப்போ 4 தடவை நீங்கள் ஷிப்பில் ஏறி இறங்கிட்டீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய். ஸோ அப்படி ஒரு ஹை லெவல் சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள தான் இந்த மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மெரைன் இன்ஜினியரிங், இன்னொன்று நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது எதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பலுடைய கேப்டனாக நீங்கள் போகணும். ஒரு கப்பலை நீங்கள் வழி நடத்துறது, அந்த ரூட்ஸு எப்படி போகணும், எந்த இடத்துல பாறைகளுக்கு எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறது கம்ப்ளீட்டாக செயிலர் பேஸ்ட் நீங்கள் படிக்கிறது இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது. அதை தாண்டி இந்த மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷிப் பில்டிங், ஷிப்பில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், அங்கே இருக்கக்கூடிய இன்ஜின் மெயின்டெனன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக அது மெக்கானிக்கல் சைடு இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சைடு இல்லாமல் இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி பேஸ்ட் ஃபுல்லாக இன்டர்நெட் பேஸ்டு, ஐஓடி பேஸ்டு, ஃபுல் ஆட்டோமேஷன் பேஸ்டுலாம் இன்னைக்கு ஷிப்ஸ்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறது இந்த மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி மெரைன் இன்ஜினியர்ஸ் அது எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் இருக்காங்க, மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் இருக்காங்க, ஓவரால் ஷிப் பில்டிங் ஸ்ட்ரீமில் இருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நாட்டில்ங்க, இன்னைக்கு நம்ம இட்டாலியில் இருப்போம், நாளைக்கு பார்த்தா ஃப்ரான்ஸில் இருப்போம், அப்புறம் பார்த்தா அமெரிக்காவில் இருப்போம், திருப்பி அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து சென்னையில் இறங்கிடுவோம் அல்லது மும்பையிலேருந்து இறங்கிடுவோம். இந்த மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், டைட்டானிக் கப்பலில் அப்படி ஹாயாக அப்படி நின்றுட்டு காற்று வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படியே யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்ட்டு. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும். எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் போடணும், இதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குங்க. IMU செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் எப்படி கிராக் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்தில் உங்கள் இணையத்தில்.